குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம்னா அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் ஏபி அப்படிங்கிறதும் அரித்மெட்டிக் சீரீஸ் ஏபி சீரீஸுங்கிறது ரெண்டும் பார்த்தோம். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் சீக்வன்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அரித்மெட்டிக் சீக்வன்ஸ், இன்னொன்று வந்து ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ். அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், அரித்மெட்டிக் சீரீஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் ஆர் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லுவோம். இதை ஷார்ட்டாக நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஜிபி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம ஒரு சீக்வன்ஸ் வந்து எப்போ அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் உடைய டிஃபரண்ட் வந்து ஈக்குவல் அப்படி இருந்துச்சுன்னா அது நம்ம அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸில் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாரு. 3 2 4 8 16 32 இப்படி வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்கு. இதுல வந்து பாருங்க கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் உடைய டிஃபரண்ட் ஈக்குவலா இருக்குன்னு பாருங்க. 4 - 2 வந்து 2, 8 - 4 வந்து 6. அப்ப இங்க கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் உடைய டிஃபரண்ட் வந்து எப்படி இருக்கு? நாட் ஈக்குவலா இருக்கு. அப்ப இது என்ன கிடையாது? இது ஏபி கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாரு. இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த். அப்ப ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the ratio between any two consecutive terms are கான்ஸ்டன்டா இருக்கும், இஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றோம் பாரு. இப்போ T2 divided by T1 என்ன சொன்னோம்? the ratio between any two consecutive terms. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ஸ் கூடிய ரேஷியோ பாரு. 4/2 வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அடுத்து செகண்டும் தேர்டும் T3 divided by T2 அப்ப 8/4 is equal to எவ்வளவு கிடைக்கும்? 2. next T4 divided by T3 is equal to 16/8. இது எவ்வளவுதான் கிடைக்குது? 2. அப்ப the ratio between any two consecutive terms is equal and இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலா வந்து இருக்கும். the ratio between any two consecutive terms இஸ் எப்படி இருக்கும்னா கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்டா எப்படி இருக்கும்? எல்லாமே கண்டிப்பா அந்த கான்ஸ்டன்ட் வந்து ஈக்குவலாவும் இருக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஒரு ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்றோம். தெளிவா பாரு, உனக்கு தெரியும் எனி டூ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் உடைய ரேஷியோ வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த சீக்வன்ஸை வந்து நாம என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் பாருங்க, வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பாருங்க 3 9 27 81. ஸோ இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்டு, இது ஃபோர்த்து. சரியா? இப்போ பாரு the ratio between any two consecutive terms is எப்படி இருக்குன்னு சொன்னோம்? கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும். அப்படி ஈக்குவலா இருந்ததை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்னா ஜிபி ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ்னு சொல்ல முடியும். அப்போ பாரு T2 divided by T1 is equal to 9/3 is equal to எவ்வளவு கிடைக்குது? 3. அடுத்த consecutive terms உடைய ரேஷியோ அதாவது T3 divided by T2 27 divided by 9 we get 3. T4 divided by T3 81 divided by 27 is equal to எவ்வளவு இருக்கு? அப்ப பாரு the ratio between any consecutive terms அது எப்படி இருக்குன்னா is கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் வந்து கண்டிப்பா எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். அப்ப எந்த ஒரு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் உடைய ரேஷியோ வந்து நமக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருந்தா அதை நாம என்னன்னு சொல்லலாம்? ஒரு ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. ஒரு ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலா இருக்கலையே அந்த கான்ஸ்டன்ட் இதுதான் நாம என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா காமன் ரேஷியோ. காமன் ரேஷியோ ஆர் அப்படின்னு சொல்றோம். அந்த கான்ஸ்டன்ட் ஈக்குவலா இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா காமன் ரேஷியோ ஆர் அப்படின்னு சொல்றோம். இதே நம்ம ஏபியில் என்ன சொல்லுவோம்? அந்த டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கும். டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காமன் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். இங்க ரேஷியோ எல்லாம் ஈக்குவலா இருக்கிறதுனால இங்க நாம இது என்னன்னு சொல்றோம்? காமன் ரேஷியோ. ஏபியில் யூஸ் பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டேர்ம் நாம என்னன்னு சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னு சொல்றோம்? ஏ அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு ஏபியை முதல்ல நமக்கு ஃபார்ம் பண்ணணும்னா என்ன வந்து நமக்கு கிடைக்கும்? எப்படி ஃபார்ம் பண்ணல? இன்னொரு டெஃபினிஷனாகவும் நமக்கு சொல்லலாம். எப்படி? இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மும்
காமன் ரேஷியோவை நீ மல்டிபிள் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்தால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகும். சரி, இங்கே எப்படி வந்து ஒரு ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்ன நமக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் டைம் ஏ வந்து வேணும், ஃபர்ஸ்ட் டைம் ஏ வந்து வேணும். அடுத்து என்ன வேணும்? காமன் ரேஷியோ ஆர். காமன் ரேஷியோ ஆர் வந்து எப்படி இருக்கணும்னா நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். அண்ட் ஆல்சோ எப்படி இருக்கலாம்? அது ஒரு ரியல் நம்பர்ஸாக தான் நமக்கு இருக்கும். ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இல்லாமல் இருந்தால் அடுத்த டேர்ம் வந்து நமக்கு என்ன ஆகாது? ஃபார்ம் வந்து ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஜாமெட்ரிக் சீக்வன்ஸை எப்படி நமக்கு ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் நமக்கு நோன் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் டைம் ஏவும் காமன் ரேஷியோ ஆரும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன ஃபார்ம் பண்ண முடியும்? ஒரு ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ முதல்ல ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா த ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் அ ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ். ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் அ ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ். இப்போ நீ ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்ல பார்த்துருப்பேன். என்னென்ன பார்த்துருப்போம்? முதல்ல ஜெனரல் ஃபார்ம் இருக்கும், அடுத்தது என்ன இருக்கும்? ஜெனரல் டேர்ம் வந்து இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஃபார்ம். ஜெனரல் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கமா ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் கமா ஏஆர் கியூப் எக்ஸெட்ரா ஏஆர் பவர் n மைனஸ் 1 கமா ஏஆர் பவர் n. ஸோ இங்கே எப்படி ஆகுது பாரு, ஏபியில் வந்து டியில் வந்து ஒரு வேல்யூ நமக்கு ரெடியூஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏ இன்டூ ஆர் பவர் 0 இருக்குன்னு அர்த்தம். எனிதிங் பவர் 0 நமக்கு என்னென்னு கிடைக்குன்னா 1. அதனால நம்ம ஆர் பவர் 0வை எடுத்துட்டு நம்ம இங்கே என்னென்ன கொடுக்குறோம்? ஏ. அப்போ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏஆர் ஏஆர் ஸ்கொயர். ஃபோர்த் டேர்ம் வந்து என்ன இருக்கு? ஏஆர் கியூப் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் பாருங்க ஒரு டைம்லையும் ஆர் வந்து ஒரு டைம் மல்டிபிளாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இன்னொரு டெஃபினேஷன் நமக்கு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் விட்டுட்டு இந்த ஆர் வந்து மல்டிபிள் ஆகிட்டே போகும். அண்ட் இந்த கான்ஸ்டன்ட் ஆர் என்ன ஆகிட்டே இருக்கும்? பவர். இங்கே ஆர் பவர் 1, இங்கே ஆர் பவர் 2, இங்கே ஆர் பவர் 3. இதே மாதிரி நமக்கு என்ன ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இங்கே ரேஸ் ஆகிட்டு போய்கிட்டே வந்து நமக்கு இருக்கும். ஸோ இது கூட நமக்கு தேவையில்லை, இது மட்டும் இருந்தால் போதும். அப்போ த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ ஜிபி ஆர் ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் என்ன சொல்கிறோன்னா ஏ கமா ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் கமா ஏஆர் கியூப் எக்ஸெட்ரா. இதே மாதிரி தான் நமக்கு போயிட்டே இருக்கும். இதுதான் ஜெனரல் ஃபார்ம். ஏ கமா ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் எக்ஸெட்ரா. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டைம்னா ஆர் வந்து பவரில் 0 இருக்கும், செகண்ட் டைம்னா ஆர் பவரில் 1, தேர்டு டைம்னா ஆர் பவரில் 2, ஃபோர்த் டைம்னா ஆர் பவரில் 3. எப்படி நம்ம ஏபியில் வந்து ஃபர்ஸ்ட் டைம்னா டி 0வா இருக்கும், செகண்ட் டைம்னா 1D இருக்கும், தேர்ட் டைம்னா 2D இருக்கும். அங்கே வந்து ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இங்கே வந்து என்ன பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம்? மல்டிபிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம்னா ஆர் பவர் 0, செகண்ட் டைம்னா ஆர் பவர் 1, தேர்ட் டைம்னா ஆர் பவர் 2, ஃபோர்த் டைம்னா ஆர் பவர் 3. இதே மாதிரி போய்கிட்டே நமக்கு இருக்கும். அப்போ இங்கே தான் அப்போ nth டைமாக தான் இங்கே என்ன இருக்குன்னா ஏ ஆர் பவர் n மைனஸ் 1 இருக்கும். இதுதான் நமக்கு என்ன டேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nth டேம். இப்போ ஒரு டைம்லையுமே பிஃபோர் இருக்கிறது ஆர் வந்து ஒன்று ரெடியூஸ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கு. அப்போ இங்கே பாருங்க 3, இங்கே 2ன்னு இருக்கா, தேர்டு டைம்னா 3 மைனஸ் 1 தான் 2, ஃபோர்த் டைம் அப்படின்னா 4 மைனஸ் 1 தான் 3. அப்போ nth டைமாக இருந்ததுன்னா பிஃபோரில் ஒரு ஆரில் ஒன்று மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ ஆர் பவர் n மைனஸ் 1. இதுதான் நாம் என்ன சொல்கிறோம்னா nth டேர்ம் ஆர் த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அ ஜிபி. இது வந்து ஜெனரல் ஃபார்ம் ஏ ஆர் பவர் n மைனஸ் 1. இதுதான் என்னன்னு சொல்கிறோம் Tn. வேணா மறுபடியும் கூட ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம்னா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம்னா ஆரில் வந்து 1 மைனஸ் பண்ணுங்க. அப்போ 1 மைனஸ் 1 எவ்வளோ? 0. செகண்ட்னா 2 மைனஸ் 1, தேர்டுனா 3 மைனஸ் 1, ஃபோர்த்துனா 4 மைனஸ் 1. அப்போ nth டைம்னா n மைனஸ் 1. இதுதான் நமக்கு என்ன டேர்ம்னு சொல்கிறோம்? nth டேர்ம். அப்போ therefore the general term or the nth term, ஜெனரல் டேர்ம் ஆர் இது என்னன்னு சொல்லலாம்? nth டேர்ம்னு சொல்லலாம். அப்போ the general term
Tn is equal to a into r power n minus 1. இதுதான் என்னன்னு சொல்றது இல்லையா, nth term or general term. இது ரெண்டுமே நம்ம ஏபியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். general term nth term Tn is equal to a into r power n minus 1. அப்போ இங்கே காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுவோம், d is equal to t2 minus d1. இப்போ கிவன்ல கொடுத்துருக்கிற வந்து ஒரு சீக்வன்ஸ் ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ்னு கொடுத்துருந்து அதில் வந்து காமன் ரேஷியோ ஃபைன் பண்ண சொன்னா, காமன் ரேஷியோ ஃபைன் பண்ண சொன்னா, காமன் ரேஷியோ r is equal to என்ன ஃபார்முலா நாம் யூஸ் பண்ணணும்னா t2 divided by t1. இப்போ ஒரு கிவன் சீக்வன்ஸை வந்து ஜிபியான்னு செக் பண்ண சொன்னா நாம் என்ன பண்ணி ஆகணும், அந்த கன்சிக்யூட்டிவ் அதாவது the ratio between any two consecutive terms வந்து நம்ம ஃபைன் பண்ணி அந்த ரேஷியோ ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஜிபின்னு சொல்லிடலாம். மறுபடியும் சொல்றோம் பாரு, ஒரு given sequence எப்போனாலும் ஜிபின்னு சொல்ல முடியும்னா the ratio between any two consecutive terms is வந்து எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும் ஆர் எப்படி இருக்கும், அது ஈக்குவலா இருக்கும். அப்ப any two consecutive terms உடைய அந்த ரேஷியோ வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதை நாம என்னன்னு சொல்லலாம்னா ஜிபின்னு சொல்லலாம். அந்த ரேஷியோ கான்ஸ்டன்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா காமன் ரேஷியோ ஆர் அப்படின்னு சொல்றோம். அதுவே ஒரு ஜிபியை நாம ஃபார்ம் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் டேர்மும் தெரிஞ்சிருக்கணும், காமன் டிஃபரன்ஸ் ஆரும் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நம்ம ஜெனரல் ஃபார்ம்ல சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவும் காமன் ரேஷியோ ஆரும் தெரிஞ்சதா நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு ஏபியை நியூவா வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி ஜெனரல் டேர்ம் ஆர் nth டேர்ம் சொல்லியிருப்போம். நம்ம இந்த டேர்ம் மட்டும் ஃபைன் பண்ணுங்க, இண்டிகேட் பண்ணி ஃபைன் பண்ண சொல்லுவான். இதுல ஒரு 10th டேர்ம் ஃபைன் பண்ணுங்க, 15th டேர்ம் ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு. அதை ஃபைன் பண்றதுனால நமக்கு என்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏபு வேணும், காமன் ரேஷியோ ஆரும் வந்து நமக்கு வேணும். ஏபியில் என்ன ஃபாலோ பண்றோமோ அதே தான் இங்கேயும் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் வேற இந்த சீக்வன்ஸ் வேற, நமக்கு அவ்வளவுதான். அப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்ம்ங்கிறது என்ன, a, ar, ar ஸ்கொயர், ar கியூப் எக்ஸெட்ரா ar பவர் n minus 1 கிடைக்கும். அடுத்தது ஜெனரல் டேர்ம் ஆர் nth டேர்ம் Tn is equal to a into r பவர் n minus 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்தது தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கூட எழுதிக்கும். இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, இது செகண்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து தேர்டு காமன் ரேஷியோ. காமன் ரேஷியோ எப்போ நீ ஃபைண்ட் பண்ணுவ, கிவன் சீக்வன்ஸ் வந்து ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸா இருந்து ஃபைண்ட் காமன் ரேஷியோன்னு கேட்டா r is equal to t2 by t1. ஏன்னா எப்ப காமன் ரேஷியோல அதாவது ஒரு ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ்ல கண்டிப்பா எனி டூ டேர்ம்ஸ் உடைய ரேஷியோ எப்படி இருக்கும்னா ஈக்குவலா தான் இருக்கும். அது எந்த டூம்ல எடுத்தாலும் நீ ஃபைண்ட் பண்ணாலும் ஒன்று தான். t3 by t2 னு யூஸ் பண்ணாலும் நமக்கு அதே தான் கிடைக்கும். அதே மாதிரி t4 divided by t3 னு யூஸ் பண்ணாலும் நமக்கு அந்த ரேஷியோ எல்லாமே எப்படி தான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். அதனால நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் உடைய ரேஷியோ மட்டும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், காமன் ரேஷியோ r ஃபைண்ட் பண்றதுக்கு எடுத்துக்கிறோம். சரியா, இதுதான் ஃபர்ஸ்ட் 3 ஃபார்முலாஸ். ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்ம் என்னன்னு பார்த்துக்கோ, அடுத்து ஜெனரல் டேர்ம் என்னன்னு பார்த்துக்கோ, அடுத்தது காமன் ரேஷியோ r என்ன நாம யூஸ் பண்றோம்னா t2 divided by t1. இங்க நாம என்ன யூஸ் பண்றோம், இங்க ரேஷியோ யூஸ் பண்ணுவோம். ஏபியில பொறுத்த வரைக்கும் டிஃபரண்ட் வந்து நாம இங்க யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது தேர்டு 3 consecutive terms 4 consecutive terms என்ன. த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். அப்போ ஒரு ஜிபி உடைய 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a by r, a, ar. The 3 consecutive terms of a GP என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a by r, a, ar. இதுதான் the 3 consecutive terms of a GP க்கு நீ யூஸ் பண்ண வேண்டியது. இதுலயும் நமக்கு என்னென்ன வேல்யூ தெரிஞ்சிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் டைம் a தெரிஞ்சிருக்கணும், காமன் ரேஷியோ r தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்தது the fourth, அடுத்து fifth 4 consecutive terms. 4 consecutive terms என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a by r cube, a by r, ar, ar cube. 4 consecutive terms of a GP a by r cube, a by r, ar, ar cube. இதுலயுமே நமக்கு அந்த
ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் நமக்கு இது ஜிபியை ஃபார்ம் பண்ணும். இது வேணால் நீங்கள் செக் பண்ணி பாரு. இது T1, இது T2, இது T3. இதுக்குமே நீ பாரு அந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் உடைய ரேஷியோ நீ ஃபைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். அண்ட் எப்படி தான் இருக்கும், அது அந்த ஆறுங்கிற ஈக்குவலாக தான் அந்த காமன் ரேஷியோ வந்து நமக்கு கிடைக்கும். இங்கேயும் எப்படி அந்த ரேஷியோ வந்து கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் உடைய ரேஷியோ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும் இங்கேயுமே. ஓகேவா? அடுத்தது 6th ஒன் வந்து என்னன்னு பாருங்க. ஸோ when each term of a geometric sequence is multiplied or divided by a non-zero constant, then the resulting sequence is also a geometric sequence. தான் இருக்கும். நம்ம எப்படி ஏபியில் பார்த்தோம், ஒரு ஏபியில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டால ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ மல்டிபிள் பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ நமக்கு கிடைக்கிற அந்த ரிசல்ட்டிங் சீக்வன்ஸ் வந்து என்ன கிடைக்குன்னா ஏபின்னு நம்ம சொன்னோம். இது வந்து ஏபியில். அதே மாதிரி தான் ஜிபியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிபியில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டால மல்டிபிள் பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ நமக்கு அகெயின் கிடைக்கிற அந்த ரிசல்ட்டிங் சீக்வன்ஸ் எப்படி கிடைக்கும்னா கண்டிப்பாக நமக்கு ஜிபியாக தான் கிடைக்கும். அட் த சேம் டைம் இங்கே வந்து நீ ஒரு ஜிபியில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டால ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ நமக்கு அகெயின் கிடைக்கிறது கண்டிப்பாக என்ன ஃபார்ம் பண்ணாது, ஜிபியை ஃபார்ம் பண்ணாது. எப்போ மட்டும்தான் ஃபார்ம் பண்ணுன்னா ஒரு ஜிபியில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டால மல்டிபிள் ஆர் டிவைட் பண்ணாதான், எதால ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டால மல்டிபிள் பண்ணாலோ டிவைட் பண்ணாதான் நமக்கு கிடைக்கிற அந்த ரிசல்ட்டிங் சீக்வன்ஸ் கண்டிப்பாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜிபியா வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து 6th ஒன். அது எழுத தேவைன்னு நினைக்கிறேன். மல்டிப்ளைட் ஆர் டிவைடட் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோ. மல்டிபிள் ஆர் டிவைட், அதாவது ஒரு ஜிபியில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டால மல்டிபிள் பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ நமக்கு கிடைக்கிற அந்த ரிசல்ட்டிங் சீக்வன்ஸ் எப்படி கிடைக்கும்னா கண்டிப்பாக அதுவும் நமக்கு ஜிபியாக தான் இருக்கும். இப்போ ஃபார்முலாஸ் நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு பார்த்துருக்கோம், ஜென்ரல் டேர்ம் என்னன்னு பார்த்துருக்கோம், காமன் ரேஷியோ ஆர் என்னென்னு பார்த்துருக்கோம், இந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம், 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். இங்கே ஒரு சின்ன ஒரு நோட் வந்து கொடுத்துருக்கோம். என்ன நோட்டு, ஒரு ஜிபியில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டைம் மல்டிபிள் பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் அகெயின் நமக்கு கிடைக்கிறது என்னவோ தான் இருக்கணும், ஜிபியாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் சம் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். சரியா?